நேசிக்கிற நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம். ஜெபம் செய்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, உம்முடைய மகிமைக்கும் இயேசுவே உம்முடைய இரத்தத்துக்கும் ஆவியானவரே உம்முடைய ஆளுகைக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவ அப்பமாக இருக்க கிருபை செய்யும். நீங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் கேட்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாக எனக்கு செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல எனக்கு தேவன் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, என் ஜெபத்தை கேட்டார் தேவன். அதனால் இன்றைக்கு நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் அப்படிங்கிறது தலைப்பு. என் ஜெபத்தை கேட்டார். 66வது சங்கீதம் 19வது வசனம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என்ன? நான் கூப்பிட்டேன். நான் இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன். நான் ஜெபம் செய்தேன். நான் இயேசுவோடு பேசினேன். அவர்கிட்ட கெஞ்சினேன். நான் கதறினேன். எனக்கு வேற வழி தெரியவில்லை. அதனால் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் மெய்யாய் எனக்கு செவி கொடுத்தார் என்று தாவீதின் சங்கீதம் இவ்விதமாக சொல்லுகிறது. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு பாடலாக இருக்கிறது. மெய்யாய் தேவன் என் ஜெபத்தை கேட்டார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அப்போ சத்தம் அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா நான் சத்தம் போடுறேன். என்னால் அமைதியாக இருக்க முடியலை. ஏன்னா நம்முடைய ப்ராப்ளங்கள் அப்படி இருக்குது. ஆத்மாவிலே சமாதானம் இல்லை, விடுதலையின் வாழ்க்கை இல்லை, தொடர்ந்து நெருக்கடிகள், தொடர்ந்து பிரச்சனைகள், எதுலேயுமே எழுந்திருக்க முடியலை. அதனால் கண்ணீரும் கம்பளையுமாக அலைந்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவர் இந்த பாடலை எழுதுகிறார். மெய்யாய் என் ஜெபத்தை கேட்டார், ஆண்டவர் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கி நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். ஏன் நீங்கள் சோர்ந்து போறீங்க? ஜெபம் செய்வோம், ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம் அப்படின்னு எழுதியிருக்காங்களே. ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம். நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகுந்த வல்லமை உள்ளது. ஆனால் நாம் ஜெபிக்கிறதில் குறைவுள்ளவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் என்ன நாள் நினச்சிக்கோங்க, அதிகமான ஒரு ஜெபம் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்று நான் சொல்லுவேன். அப்படியானால் உங்களுடைய பிரச்சனைகள் நிரந்தரமாக இருக்கவே இருக்காது. வேதத்திலே நம்ம அதை பார்க்கின்றோம். எப்படினாலும் இந்த 66 புஸ்தகத்தில் இருந்து தான் உங்களுக்கு நாங்கள் செய்தியை கொடுக்கிறோம். நானும் 1979வது ஆண்டு இந்த வேதத்தை எடுத்து 45-50 ஆண்டுகள் ஆக போயிருந்து இன்னுமே இந்த வேதத்தில் இருந்து இத்தனை வருடங்களாக பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான வார்த்தைகளை தேவன் கொடுக்கின்றார். மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எப்படி இருந்தால் உன் வாழ்க்கை வளமாகும், உன் காரியம் ஜெயமாகும். தானியேலின் காரியம் மட்டும் ஜெயமாக இருந்தது. எதை தொட்டாலும் ஆசீர்வாதம் தான், எங்கே போனாலும் செழிப்பு தான். அவருக்கு அவ்வளவு பொண்ணு வெளியே தேவையே இல்லை. ஆனால் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஏன் தெரியுமா? தானியேல் ஜெபிக்கிறவராக இருந்தார். நோவா ஜெபிக்கிறவராக இருந்தார். ஆபிரகாம் அவர் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். பவுல் சொல்றார், ஜெபத்திலே நான் போராடினேன். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய மெயினான மெசேஜே என்ன அப்படின்னா, நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள் என்று தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. 20 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டால் எல்லாம் ஆயிரும்னு நினைக்கிறீங்க. கிடையாது, அப்படிலாம் இப்போ முடியாது. வான மண்டலத்தில் உள்ள அந்தகார ஆவிகளின் சேனைகள் கொக்கரித்து கொண்டு மனிதனை விழுங்கி கொண்டு இருக்கிறது. மனிதன் அடிமையாக இருக்கிறான். கடந்த நாள் பல செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறோம். வாலிப பிள்ளைகள் பாலியல் பலாத்காரம் அப்படி இப்படின்னு கேள்விப்படுறோம். நம்ம ஜெபிக்கமா? அவங்களுக்காக நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோமா? நம்ம வாழுகிற மாநிலங்களுக்காக, மாநகராட்சிக்காக, நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்காக, நம்ம சொந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை. வைராக்கியங்கள், கோபங்கள் தான் இருக்குது. எப்படி ஜெபம் கேட்கப்படும்?
எப்படி ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு? 66:18 வாசிங்க சங்கீதம். என் இருதயத்தில் என் இருதயத்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நீ அக்கிரம சிந்தையை ஒரு பக்கத்துல வச்சுக்கிட்டே இருந்தா தேவன் எப்படி ஜெபத்துக்கு செவி கொடுப்பார் என்று வேதம் கேட்கின்றது. நான் நல்ல அருமையானவர்களே, ஏன் உங்களுடைய காரியங்கள் விடுதலை ஆக மாட்டேங்குது? எதுவாக இருக்கட்டும், நமக்கு தேவையானது நம்ம ஆத்மாவில் இளைப்பாறுதல், நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம், நம்ம குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம். நாளுக்கு நாள் ஏன் முன்னேற முடியலை? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அவர் ஜெபித்தார், அக்கிரம சிந்தைக்கு இடம் கொடுக்கல, கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தப்பட்டார்களே. ஏன் நம்ம வாழ்க்கையில் உயர்வு இல்லை? ஜெபிக்கலை. புலம்பிக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. புலம்புனா தேவ சமூகத்தில் புலம்பணும். மனிதர்கிட்ட புலம்பி தானே புலம்பி நோ யூஸ். தேவ சமூகத்தில் புலம்ப வேண்டும். அப்படி ஒன்று அவர் மௌனமாக இருக்கிற தேவன் கிடையாது. நம்ம ராஜா ஏசப்பா, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய பொறுமையும் மிகுந்த சாந்தம் உள்ளவர். அவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணால் நீங்கள் கண்ணீர் வெடிச்சா அவரால் சும்மா இருக்க முடியாதுங்க. அப்படிலாம் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இந்த 65 வயசுக்கு மேலாக இங்கே வந்து இருக்க மாட்டேன். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அங்கேருந்து நான் புறப்பட்டு இங்கே வர்றது. எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இந்த ரெக்கார்டிங் இந்த கிராஸ் டிவிக்கு நான் வரணும். அங்கே எவ்வளோ பேர் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் தெரியுமா? 1 மணி நேரம் செய்தி கொடுத்தா 1 மணி நேரம் அந்த கேமராமேன் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். 1 மணி நேரம் நின்றுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கணும், டைமை செக்கப் பண்ணி. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வார்த்தையில் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ நீங்கள் அதன்படி செய்ய வேண்டும், அதன்படி கீழ்ப்படிய வேண்டும். இந்த செய்தி கேட்கிறீர்களா? யோசித்து பாருங்க. நான் நேற்று வந்து கவலை வேண்டாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் கேட்டேன். திண்டுக்கல்ல இருந்து என் தங்கச்சி போட்டிருந்தா. அப்போ நான் அந்த செய்தியை கேட்டேன். அப்போ கவலை வேண்டாம் அப்படின்னு அதில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அந்த செய்தி அதில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதன்படி நம்ம கீழ்ப்படியும் போது எதுக்கு கவலை? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். காலையில் எந்திக்கும் அந்த செய்தியை நைட்டு கேட்டேன். காலையில் எந்திக்கும் போது நினச்சேன் கவலையே வேண்டாம், தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. ஆண்டவருடைய பிள்ளை, சின்ன பிள்ளை தான், தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கா. பிறகு என்ன, கவலையே வேண்டாம், அவர் மேலே வச்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ அக்கிரம சிந்தையை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா பிறர் மேலே, குடும்பத்தார் மேலே, நண்பர்கள் மேலே தீய சிந்தனை இருந்தால் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. வேதம் சொல்லுகிறது 20ஆம் வசனம், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர் தைரியமா சொல்றாரு, என் ஜெபத்தை தள்ளவில்லை. நான் அவர்கிட்ட கேட்டதை அவர் தள்ளலை. பார்த்தீங்களா? தள்ளலை. பணம் கொடுத்தா இது, காசு கொடுத்தா இது, அறையை பூட்டு, அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு, பிதா உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ட்ரை அகெயின். நம்ம ஒரு மெசேஜ் எடுக்கோம், நம்ம ஸ்பீக்கரில் சொல்கிறோம், செல்லில் வரமாட்டேங்க, அது சொல்ல போ ட்ரை அகெயின் அப்படின்னு. மீண்டும் முயற்சி செய்து பார். ஃபோன் கால் கூப்பிடுறோம், கிடைக்கல, ட்ரை அகெயின், மீண்டும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். அதே போல் அதை மட்டும் முயற்சி செய்து கேட்டுக்கிடுவோம். ஆனால் ஜெபம் செய்கிறதுல ட்ரை அகெயின் கிடையாது. அப்போ இவர் சொல்கிறாரு, என் ஜெபத்தை தள்ளலை, தேவனுடைய கிருபை என்னை விட்டு விலக்கலை, இருந்த என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நாம் அந்த சிச்சுவேஷனுக்கு வர வேண்டும். தேவன் என் ஜெபத்தை தள்ள மாட்டார். அம்மா ஒரு கதை சொல்லியிருக்காங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தேவன் சொன்னாராம் ஒரு நாள் எல்லா ஏஞ்சல்ஸை பார்த்து, இந்த பூலோகத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. அப்போது ஏஞ்சல்ஸ் எல்லாமே இந்த பூலோகத்துக்கு வந்தாங்களாமா. இப்போ காலையில் சன்ஃப்ளவர், சூரியகாந்தி அப்படியே பெரிய பூவாக பூத்து நிற்குதான். எத்தனை பேர் சூரியகாந்தி பூ பார்த்துக்கிங்க தெரில. காலையிலே பார்த்தீங்கன்னா அப்படியே அது சூரியன் உதைக்கும் திசை கிழக்கு நோக்கி அப்படியே நல்ல பயங்கரமாக இலைகள் விட்டு உள்ள அந்த மகரந்தெல்லாம் அப்படி ரொம்ப அழகாக இருக்கும். சூரியன் மாதிரி இருக்கும் அந்த பூவு, சன்ஃப்ளவர். அதை கொண்டு ஒரு ஏஞ்சல் கொண்டு தேவன்கிட்ட காட்டுறாரு. இது உங்களுக்கு பிடிக்குதா, அழகாக இருக்கா? இல்லை. ஒரு 4 மாத குழந்தையை காலையில் நன்கு குளிப்பாட்டி சன்பாத்துக்காக ஒரு கட்டிலை படுக்க வைத்திருக்கிறார்கள். அது கையை காலை ஆட்டி பார்க்க அழகாக இருக்கின்றது. அந்த குழந்தையை தூக்கி கொண்டு தேவனிடம் காட்டுகின்றார் ஏஞ்சல். தேவன் பார்த்தாரு, இது இல்லை, அநேக மலர்கள்
பூத்து குலுங்குகின்றன. அப்படியே இவ்வளவு இயற்கை காட்சி எல்லாவற்றையும் கொண்டு தேவனிடத்தில் அந்த ஏஞ்சல் கொண்டு காட்டுகிறார். ஒன்றுமே தேவனுக்கு பிடிக்கல. இவருக்கு என்னதான் பிடிச்சிருக்கு தெரியலையே. இந்த பூலோகத்தில் ஒரு ஏஞ்சல் மட்டும் தேவாலயத்துக்குள்ளே போனாராம். அங்கே ஒரு பாவி தனித்து உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு கண்ணீர் சிந்தி தன்னுடைய பாவத்துக்காக கதறி அழுது கொண்டு இருந்தாராம். அப்படியே அந்த கண்ணீர் கன்னத்திலிருந்து வடிந்து கீழே தாரையாக வடிந்து கொண்டு இருந்ததாம். உடனே இந்த தண்ணி கீழே போகுத, இந்த கண்ணீர் கீழே வடித அப்படின்ட்டு கையை ஏந்தி பிடிச்சாரம்மா. 2 கண்ணுக்கு நேராக. தண்ணி சூடாக இருக்கிறது. அந்த பாவி அழுகிறான். நான் தவறு செய்துட்டேன், நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், மற்றவங்க பொருளை எடுத்திருக்கேன், வீட்டை எடுத்திருக்கேன், நிலத்தை எடுத்திருக்கேன், பொருளை எடுத்திருக்கேன், பணத்தை எடுத்திருக்கேன். என் பாவி, என்னை மன்னியும் கடவுளே, உம்முடைய பிள்ளைப்பா, என்னை எப்படியாவது மன்னியும், நான் நொறுங்கி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அந்த கண்ணீர் அப்படியே வடிகிறது. இந்த தூதன் வாங்கினான் பாருங்க. 2 கையும் தண்ணி நிறைஞ்சிட்டு. இதை கீழே ஊற்ற மனசு இல்லை. அவன் இரத்தத்திலிருந்து அவன் இருதயம் நொறுங்கி வடிக்கிற இந்த கண்ணீரை கீழே ஊற்ற மனசு இல்லை. தேவன்கிட்டே கொண்டு போய் ஊற்றிடுவோம் அப்படின்ட்டு தேவன்கிட்ட கொண்டு போய், தேவனே இது ஒரு பாவியின் கண்ணீரப்பா. ஒரு ஆலயத்திலே ஒரு சகோதரன், நான் பொல்லாத ஒரு பாவி, நிறைய ஏமாற்றி இருக்கிறேன், நிறைய லஞ்சம் வாங்கியிருக்கிறேன், நான் ஒரு கொடுமைக்காரன், குடிகாரன், சிகரெட்டு ஊதுறவன், அடிப்பேன், அருவாளை தூக்கி எவனையும் வெட்டுவேன், என்னை மன்னியும் என்று கதறி கொண்டிருந்தான். தேவனே இதோ அவனுடைய கண்ணீர். உடனே தேவன் அந்த 2 கைகளில் உள்ள இந்த கண்ணீரை வாங்கி குடிச்சாராமா. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு பாவியின் மனம் திரும்புதல், அழுகையோடு கண்ணீரோடு என்னை தேடி வரும்போது என் இரத்தத்தால் அவனை கழுவி அவனை பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த பூமியில் எனக்கு வேண்டியது இந்த நொறுங்குண்ட இதயத்தினுடைய பாவ மன்னிப்பின் கண்ணீர் தான் என்று சொன்னாராம். அம்மா எனக்கு இந்த கதையை சொன்னாங்க. அப்போ நம்ம கோயிலில் போய் உட்கார்ந்து பாவத்துக்கான எப்படி அழுவோன்னு நினைக்கிங்க? வேணும்னு அழனும் போல் இருக்கும். ஏன்னா என் பிதாவுக்கு இது ரொம்ப பிடிக்குமே, என் கண்ணீரை அவர் குடிச்சாரா, இனி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, வருமாறாதா? ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட கண்ணீர் நானும் ஆலயத்தில் பார்க்க. நாங்களாம் ஆண்டுக்குள்ளே வந்த ஆரம்ப காலத்தில் வெளியே வரும்போது எல்லோரும் கை கொண்டு வச்சு கண்ணை தொடச்சிட்டு தான் வருவாங்க, இல்லை சேலையை வச்சு தொடச்சிட்டு வருவாங்க. இந்த சேலையை முந்திய தொடச்சி அது நனைஞ்சி போய் இருக்கும். மூக்கை சீந்தி கண்ணீரை சிந்தி, அதுக்காக சில பேர் 2 கை கொண்டெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் யாருமே அப்படி பார்க்கவே முடியலைங்க, முடியல. பிரச்சனை இருக்குது, அது கூடையாக தான் இருக்குது, அது கண்டனாக இருக்குது. ஆனால் தேவனுடைய பாதத்தில் நொறுங்குடைய இதயத்தோடு கண்ணீர் சிந்தி கதறி ஜெயத்தை எடுக்கக்கூடிய மக்கள் இல்லை. ஆனால் தாவிது சொல்கிறார், என் ஜெபத்தை கேட்டார், ஐ லைக் ஹிம் மேன். இன்றைக்கி நம்ம ஜெபம் கேட்கப்பட வேண்டும். அதுக்காக தான் இந்த வார்த்தையை தேவன் நமக்காக கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அருமையானவர்களே, சங்கீதம் 51:16-17. சங்கீதம் 51:16-17. பலியை நீர் விரும்பவில்லை, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. ஆமா ஆண்டவரே, நீங்க விரும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பலி செலுத்துவேன். ஏன்னா ராஜா எல்லாம் எத்தனை காளைனாலும் எத்தனை ஆடுனாலும் எத்தனை மாடுனாலும் செலுத்துவேன். ஆனால் அது உங்களுக்கு பிடிக்காது, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் அப்போ என்னதான் விரும்புகிறீங்க? அடுத்த வசனம் 17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்காது. ஆமா, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அப்படி அந்த இருதயம் நொறுங்கி அவருடைய பாதத்தில், ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, என்ன கூட தெரிந்து கொண்டிருக்கீங்களே, காடு மேடு ஓடி ஆடு என்று அலைந்த அநாதையாய் அலைந்த என்னை, பாதையறியா குருடனை போல வாழ்ந்த என்னை ரட்சித்தீரே, பாவங்களை மன்னித்தீரே, நீ தூக்கி எடுத்தீரே அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி இருதயம் நொறுங்குகிற அந்த பலிதான் தேவனுக்கு பிடிக்குமாமா. தேவனே அதனால் நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்கள் தள்ளவே மாட்டீங்க. நம்ம இருதயம் தான் கல்லா போச்சே, நம்ம இருதயம் தான் வெண்கலமாக போச்சே, நீதிமான் மாதிரி காட்டிக்கிட்டுறோம். ஆனால் உள்ளான இதயத்தில் நொறுக்கம் இல்லை, நறுங்கலை. நொறுங்குண்டது எப்படி நான் எனக்கு என் மைண்டுக்கு தக்கன உள்ள வெளிச்சம். நான் காப்பிக்குள்ளே முறுக்கு போட்டு சாப்பிடுவேன்,
நான் அதை 2-3 உடச்சி போடுறேன். இதான் நொறுக்கிறது. நறுக்கிறதுனா இன்னுமே நான் நொறுக்கிடுறேன். நான் அதை எப்படி ஒரு முறுக்கை நான் பூந்தி மாதிரி ஆக்கிடுவேன். பூவை ஆக்கி நான் அதை காப்பிக்குள்ளே போடுறேன். இதான் நொறுக்கிறது, நறுங்கிறது. அப்போ நம்ம நொறுங்கவாது செய்யணும்லம்மா. செய்யணும்லன்னா தம்பி யாருன்னு செய்தி கேட்கலாம். அக்காவா, அண்ணானா, தம்பியா, தங்கச்சா, யார் கேட்டாலும் நீங்கள் இன்றைக்கி நினச்சிக்கோங்க, ஆண்டவருக்கு பிடிக்கிறது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயம்தான். வெண்கல கதவாக, மேட்டிமையாக, பெருமையான பேச்சை பேசக்கூடியவர்களாக, வீம்பு கொள்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் பிரச்சனையிலே தான் வாழ்வீங்க. தொடர்ந்து அதிலே தான் இருப்பீங்க. நான் உங்களுக்கு ஆறுதலாக தான் சொல்கிறேன். நீங்கள் அதிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். இந்த தாவீது அரசன் ஏன் இப்படி கதறாரு? என்னை மன்னிச்சிடணும், ஆடு பின்னால் போய்கிட்டு இருந்தேன், என்னை அரசனை மாற்றிட்டீங்கப்பா, இப்போவுமே என்னை விட்டு பெயராதீங்கப்பா, என் கூட இருங்கப்பா. வேறு நான் எங்கே போவேன்? வேறு எங்கேயுமே எனக்கு அன்பு இல்லை, உங்கள் அன்பு மாதிரி வேறு அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தை உடைத்து, நினச்சிக்கோங்க, ஒரு முறுக்கை எடுத்து நறுக்கிற மாதிரி. சின்ன குட்டி பிள்ளைகளுக்கு நான் எப்படி சாப்பிடுவேன்? நொறுக்குவேன். 2-3 பிச்சு போட்டுருவேன் காப்பிக்கில், ஒரு ஸ்பூனை வச்சு சாப்பிட்றலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படி கொடுக்க மாட்டோம்ல, நல்லா நொறுக்கிடுவோம். நொறுக்கி போட்டுட்டு அது நல்லா ஊறின உடனே ஸ்பூனை வச்சு கொடுங்க, அழகாக சாப்பிட்றோம். அது ஏற்றதாக இருக்கிறது. அதே போல் தான் நம்ம இருதயம் நொறுங்கவும் நறுங்கவும் செய்கிற அந்த பலி தான் ஆண்டவருக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுது. அப்படிப்பட்ட இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். 18 சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. எனக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம், அடுத்து யோசுவா 5வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இதுவரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. இதில் என்ன செய்கிற ஆண்டவர்னா, நிந்தையை புரட்டி போடுகிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படும். கில்கால்னா ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தான். அதை புரட்டி போடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நிந்தை, இதான் நிந்தை. நிந்தைனா என்னது? அவமானம். அவமானத்தின் சின்னமாக இந்த பூமியிலே அலைந்து கொண்டு இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து அன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்தின் நிந்தையை, எகிப்தில் நீ அடிமைத்தனத்தில் வாழ்ந்த அந்த அடிமைத்தனம் தான் இதில் இருக்குது. இப்போ நான் அதை என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் அப்படி இதை புரட்டி போடுகிறேன். புரட்டியாச்சு. இப்போ இந்த நிந்தையை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த நிந்தையை இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்க முடியாது. நான் அப்படியே மாற்றி விட்டுட்டேன். இதில் இப்போ என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு அதை நான் புரட்டி போட்டுட்டேன். இப்போது நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு நிந்தை கிடையாது என்று வேதம் சொல்கிறது. அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி போட்டார். அம்மியை பார்த்துருக்கீங்களா? அம்மி மேலே அரைக்கிற மாதிரி இருக்கும். புரட்டி போட்டாச்சுன்னா வலுவழுப்பு இருக்காது. புரட்டி போட்டாச்சு. இப்போ அந்த வலுவழுப்பை நீங்கள் பார்க்க முடியாது. அதே போல் நிந்தையை புரட்டி போடுகிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பலவிதமான நிந்தையில் இருக்கீங்களா? ஏதோ ஒரு கேள்வியை கேட்கிறதுனால மனது உடைகிறது. எல்லாரும் நம்மளை இப்படி கேட்காங்களே என்று வேதனைப்படுகிறீர்கள். நிந்தையில் இருக்கிறீர்கள். கர்த்தரிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே நிந்தையை புரட்டி போடுங்க. இந்த நிந்தையில் என்னால் வாழ முடியாது, நீங்கள் எனக்கு புரட்டி போட தான் செய்யணும். அன்றைக்கு எகிப்து நிந்தையை கில்காலியில் புரட்டி போட்டது போல் என்னுடைய நிந்தையை நீங்கள் புரட்டி போடுங்கள். நான் இதை தொடர்ந்து சுமக்க முடியாது என்று நாம் சொல்ல வேண்டும். இதுக்கு ஆண்டவர் சில விலைக்கரையும் செலுத்த வேண்டும் என்று. யோசுவா ஆயி பட்டணத்தை ஜெயிக்கும் போது ஏறக்குறைய ஒரு நாள் முழுவதும் தன் கையை நீட்டி கொண்டு இருந்தான். வெற்றி பெற்றான். மோசே சூரியன் மறையும் வரைக்கும் தன் 2 கரங்களையும் தூக்கி கொண்டிருந்தான். அந்நாள் ஒரு குழந்தைக்காக ஏலி சமூகத்தில் ஒரு குடியாரனை போல காணப்பட்டாள். ஆகாரால, அதை பார்த்து பிள்ளையால, அதை கேட்ட தேவன் பார்க்க வனாந்திரத்தில் தாயும் பிள்ளையும் மாறி மாறி அவர்கள் அழுதார்கள். அந்த வனாந்திரத்தில் தாயால பிள்ளால கர்த்தர் கேட்க எக்கோ அடித்து சத்தம் வனாந்திரம் முழுவதும் கதறிக்கொண்டு இருக்கிறது. எக்கோ அடிக்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? இயேசுவே அப்படின்னா இயேசுவேன்னு கேட்கும் திருப்பி. எக்கோ அடிக்கிறது போல இந்த தாயும் பிள்ளையும், தாய் அழுததை பார்த்து தான் குழந்தை அழுகிறது. குழந்தை பொழுது செத்து போயிடும். ஐயோ, என் கண்காண என் குழந்தை செத்து போகிறது, என்னால் பார்க்க முடியாது தேவனே. ஆபிரகாம் ஜெபித்ததை நான் பார்த்திருக்கிறேன். அவர் ஜெபத்தை நீர் கேட்டீர்களா?
இப்போ நானும் அதே மாதிரி நான் ஜெபிக்கிறேன் என்று அவள் கர்த்தரை நோக்கி பிள்ளைக்காக அழுகிறாள். அவள் அள்ள 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 பிள்ளை தாய் அழுகிறதை பார்த்து அழுகிறது. அது தண்ணி வேணும்னு அழலை, தாய் அழுறதை பார்த்து தான் அழுது. அம்மா அழுறாள், எதுக்கு அழுறா அது தெரியாமல் அதுவும் அழுது. 13 வயசு கிட்டக்க இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்த்து அதுக்கு எழுந்திருக்க முடியல, தண்ணி இல்லை, அது உயிர் போகக்கூடிய சுச்சுவேஷனில் குழந்தை காணப்படுது. அம்மா எதுக்கும் அழுறாங்க, நம்ம சாக போகிறோன்னு அதுக்கு தெரியாது. அம்மா அழுறாங்கன்னு அது அழ மாறி மாறி எக்கோ அடிக்குது. ஓலம், மரண ஓலம். அங்கே அந்த வனாந்திரத்திலே மரண ஓலம். தேவனால் இருக்க முடியுமா? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஆண்டவர். அந்த சத்தத்தை அவர் கேட்டதுனால அவர் சொல்கிறாரு, பிள்ளை ரொம்ப அழுதுச்சு, தாய் ரொம்ப அழுதுட்டா. பிள்ளை சாக போகிற சுச்சுவேஷனில் அதனுடைய அழுகை எப்படி இருக்கும்? லேசாக அழுண்டு பிறகு குறைஞ்சிக்கிட்டே போகும். தேவன் அந்த சத்தத்தை கேட்டு விட்டார். அருமையானவர்களே, அந்த ஜெபம் பரலோக ராஜ்யத்தை அசைத்தது அசைத்தது. உடனே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அவரை கவர்ந்ததுன்னு நான் எழுதியிருக்கேன். இந்த தாயும் பிள்ளையும் மாறி மாறி தாய் ஒரு இடத்துல கிடக்கா, பிள்ளை ஒரு இடத்துல கிடக்கு. 2 பேரும் அழுறதை தேவனை அது கவர்ந்து விட்டது. பரலோக ராஜ்யத்தை அது அசைத்து விட்டது. அப்படிப்பட்ட ஜெபம் நீங்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த நிந்தையை சுமந்துட்டு அலைவீங்களா? இந்த பிரச்சனையை சுமந்துட்டு அலைவீங்களா? இதிலே நீங்கள் ராக்காலெல்லாம் கண்ணீர் வெடிச்சிட்டு இருப்பீங்களா? இதே நீங்கள் மற்றவங்க குறை சொல்லிக்கிட்டே நம்ம இருப்போமா? வேண்டாம். நம்ம ஜெபிப்போம், கதறி அழுவோம், நொறுங்குடைய இதயத்தோடு வருவோம், மனம் திரும்புவோம், தாழ்மைக்குள்ளே கடந்து வருவோம். கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார். அடுத்து உங்களுக்கு வாசிக்கிறேன். புலம்பல் 3வது அதிகாரம் 55வது வசனம். புலம்பல் 3:55. மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதேயும். நான் கிடங்கிலிருந்து, மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நாமத்தை கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதேயும். இப்போ நான் ரொம்ப கதறேன்ப்பா, இப்போ நான் ரொம்ப அழுறேன்ப்பா, நீங்கள் காதிக கதை மாதிரி இருந்துடாதீங்கப்பா. உரிமையோட எரேமியாவினுடைய புலம்பல் இது. தாங்க முடியல. ஆனால் இப்போ தாங்க முடியாமல் சகிச்சுக்கிட்டே அலையிறாங்க மக்கள். சகிக்கக்கூடாது, அதுக்கு எழுந்து இருக்கணும். யோசுவா முகங்குப்புற கிடக்கும்போது நீ இப்படியே கடன் ஆண்டு விடலையே, எழும்பு, காரியம் என்னன்னு பாரு, ஜெயத்தேடு, கானானுக்கு போகணும், லட்சக்கணக்கான மக்களை நீ வழி நடத்த வேண்டியவன், இப்படி குப்புற கிடக்கிறது என்ன, எழுந்துரு என்றார். நாம அப்படித்தான் முயற்சி செய்ய வேண்டும், தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். 57 நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உடனே நீர் அணுகினா என்ன? பக்கத்தில் வந்து என்ன சொன்னாராமா? பயப்படாதே என்றீர். பயப்படாதே, ஃபியர் நாட், பயப்படாதே. என்ன ஒரு ஆறுதல், என்ன ஒரு தெய்வம். இந்த டச்சிங்கில் நீங்கள் இருந்திருக்கீங்களா மக்களே? இந்த நெருக்கத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்களா? அவர் அணுகி பக்கத்தில் வந்து ஒருவேளை முதுவை தடை விட்டுருக்கலாம்ல, தலையை தடை விட்டுருக்கலாம்ல. என் பேரன் இருக்கான் ஒருத்தன், அவன் என்னையை பார்த்தவொடனே கிட்ட வந்தானே அப்படியே தலையை தடை விடுவான். சின்ன பையன்தான், ஆனால் அவன் நம்ம தானே சின்ன பிள்ளையை தலையை தடை விடுவோம். ஆனால் அவன் ஆண்டோடைய கிருபையினால் அவன் என் தலையை அப்படியே தடை விடுவான். நமக்கு ஆறுதலாக இருக்கும்ல. அதே போல் ஏசப்பா நம்மகிட்ட வந்து நம்ம தலையை தடை விட்டு அணுகி ஃபியர் நாட், பயப்படாதே என்கின்றார். அப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணியிருக்கணும்? பண்ண வேண்டும். நம்முடைய கண்கள் எப்படி கலங்கி கதற வேண்டும். அப்போ ஜெபம் கேட்கப்படுமே. பயப்படாதே என்று சொல்லுவாரே. வாசிங்க 58. ஆண்டவரே, என் ஆத்மாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். ஆண்டவரே, என் ஆத்மாவின் வழக்கை நடத்தினீர். ஆத்மாவில் பெரிய வழக்கு இருக்குப்பா. சில பேருக்கு வந்து வெளியான சோதனை இருக்கும், சில பேருக்கு ஆத்மாவுக்குள்ள சோதனை இருக்கும். ஆத்மாவுக்குள்ளே சாத்தான் ஓண்டுவான் சில பேரை. ஏன்னா வெளியே உள்ளதெல்லாம் அவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. யார் கன்னத்தில் அடித்தாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க, தலையில் கொட்டினாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க, முதுகில் அடித்தாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. 1000 கடுமையான வார்த்தைகளே சொன்னால் கூட ஒரு சுட்டு கண்ணீர் விட மாட்டாங்க. ஆண்டவருக்கு இல்லாத நமக்குன்னு தேர்வாங்க. ஆனால் ஆத்துமாவிலே அவன் ஆத்துமாவை சோதிப்பான். ஆண்டவரை சோதித்தான்ல, கல்லப்பமாக்கி சாப்பிடுனான், தற்கொலை பண்ணுனான், கீழே குதி தற்கொலை பண்ண சொன்னான். என்னெல்லாம் பண்ணான் பார்த்தீங்களா ஆத்துமாவுக்குள்ளே. அதே மாதிரி சில பேருக்கு ஆத்துமாவை நைய படைப்பான்.
அதனால தான் சொல்கிறாரு, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்துங்கப்பா. ஆத்துமாவில் தாங்க முடியல. என்ன, என் பிராணனை மீட்டு கொண்டீர், நான் ஜெயிச்சிட்டேன், அவர் என் பிராணனை மீட்டு கொண்டார். 59 கர்த்தாவே எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர், என் நியாயத்தை தீரும். பாருங்கப்பா, எனக்கு ரொம்ப அநியாயம் இருக்கான கண்டீர், என் பிராணனை என்ன செய்ய வேண்டும், நீர் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து புலம்பல் 2:18-19. புலம்பல் 2 அதிகாரம் 18-19. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. பாருங்க, ஆண்டவர் சொல்லாரு, இரவு பகலும் என்ன செய்யணும், மதிலே நீ இரவு பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருவிழியை சும்மா இருக்க ஒட்டாதே. நீ அழுது நீ ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறதுக்கு நீ பிரயாசப்பட வேண்டும். அவர் நம்முடைய பாரத்தை எடுக்கிறது நம்ம அறியணும். உடனே வெற்றி தான். எடுத்த உடனே ரேஷன் கடையில் அரிசியை தராசில் வைக்காங்க, வச்சுட்டே இருக்காங்க, தட்டிடுறாங்கல்ல நம்ம பையில். நம்முடைய ரேஷன் கடை அது உள்ள என்ட்ராயிட்டு உடனே ஓகே பண்ணி நமக்கு அரிசியோ சீனியோ தராசிலே வச்சுட்டே இருக்காங்க, தட்டிடுறாங்கல்ல. அப்போ ஆண்டவர் வழக்கை எடுத்தாருன்னா தட்டிடுவார்ல. வெற்றி தானே, விடுதலை தானே. ஆனால் உங்களுக்கு இல்லையே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியலையே. அப்போ தட்டிலே இருக்கா, வாங்குறதுக்கு பைய பிடிக்கலையா, என்ன மேட்ரு, என்ன பிரச்சனை, தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பாருங்கள். எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. எனக்கு இந்த வழக்கை நீர் எனக்கு தீர்க்கணும், இந்த வழக்கில் எனக்கு நீ நியாயம் செய்யணும், எனக்கு நீ உதவி செய்யணும், நான் விடமாட்டேன் ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டும். அருமையானவர்களே, 19வது வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு. எல்லா தெருக்களிலும் முனைகளிலும் பசியினால் மூச்சடைத்து போகின்ற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவ்விடத்திலிருந்து ஏறெடு. எப்படியான ஒரு வார்த்தை. நீங்க புலம்பல் 2 அதிகாரம் 18-19 இங்க வாசித்து பாரு. உன் கைகளை ஏறெடு. முதல் சாமத்தில் எழுந்து கூட விடிகால ஜபத்தை பண்ணு. கர்த்தர் நோக்கி கதறு. இங்கே செய்யாமல் நான் விட மாட்டேன்ப்பா, நீ செய்யாமல் நான் விட மாட்டேன். நீ எனக்கு எப்படியாவது எனக்கு அற்புதம் செய்யணும், இதுக்கு மேலே என்னால் முடியாது, அவங்களுக்கு மாதிரி இவங்களுக்கு மாதிரிலாம் நான் தாங்கிக்கிட மாட்டேன். இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும், நாம் எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டிய இயேசுவே. இது நிரந்தரமும் இல்லை. இந்த பிரச்சனை எனக்கு நீங்கள் சீக்கிரமாக எனக்கு தீர்த்து கொடுத்துருங்க, என்னை ஆசீர்வதிச்சிருங்க, என்னை கண்ணோக்கி பாருங்க என்று கேட்க வேண்டும். இயேசு இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள இயேசப்பா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய கடன்களை செய்வார். நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிகவும் அதிகமாய் செய்யக்கூடிய வல்லமையான தேவன் நமக்கு இருக்கின்றார். பெற்ற பீதா போல் உன் குற்றம் எண்ணாரே, பிள்ளையாகில்லவர் தள்ளி வீடாரே. பெற்ற பீதா போல் உன் குற்றம் எண்ணாரே, பிள்ளையாகில்லவர் தள்ளி வீடாரே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துவுனக்கு நல்ல தாரகமே. தன்னுயிரீந்திட்ட உங்கே சுநாதர், தள்ளுவரே அன்பு கொள்ளவர் மீதே. தன்னுயிரீந்திட்ட உங்கே சுநாதர், தள்ளுவாரோ அன்பு கொள்ளவர் மீதே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துவுனக்கு நல்ல தாரகமே. நாங்கள் நேசிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை தள்ள வேண்டாம், எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாராவினை வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபித்து உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு ஜெயத்தை ஆண்டவரே தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டார், என் ஜெபத்தை கேட்டார் என்ற விசுவாசத்தை அறிக்கை செய்யும்படிக்கு ராஜா ஜெபத்தை கேளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, வெற்றியை கொடுத்துருங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.